உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை செங்குன்றம் கிராண்ட் லைன் 2வது தெரு விஷ்ணு நகரில் நிறுவன தலைவர் ஆர். கலையரசன் அவர்கள் ஆன்மீக அரசியல் கட்சியை பற்றி செய்தியாளர் சந்திப்பில் பேசியதாவது: பேர் கலையரசன். நான் ஆன்மீகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் பயணிக்கிறேன். ஆன்மீகம் தான் இங்க எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையுமே. அரசியல் ஒரு கருவி. அரசியல் என்பது மக்களுக்கு பயன்படுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி. அதனால அந்த கருவியை மக்களுக்கு நல்லபடியாக செய்யணுன்றதுக்காக அதையும் நான் பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஆனா மேஜர் எனக்கு ஆன்மீகம் தான். ஆன்மீகம்னா என்னன்னா, நல்லா வாழ்றதுக்கு பேர் ஆன்மீகம். நீ நல்லா வாழணும், நாங்க நல்லா வாழணும். அது நல்லா வாழ்றதுக்கு என்னன்னா அதிகாரமும் அரசியலும் வேணும். அரசியல் தான் எல்லாத்தையும் இங்க தீர்மானிக்கும். டெய்லி அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்படுற பெட்ரோல் இருந்தாலும் சாப்பாடு இருந்தாலும் அரசியல் தான் இல்லை. மறைமுகமா நீங்க அரசியல் உள்ளதா இருக்கு. அப்ப அரசியல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அதனால மக்களுக்கு மகேசன் சொல்றோம். ஆனால் மக்களுக்கு தொண்டு செய்யணுன்ற நோக்கத்துக்காக அரசியலையும் தேவை. நான் செய்யறது எல்லாத்தையும் கடவுளுக்கு தான் செய்யணும்னு நினைச்சோம்னா அது ஆன்மீகமா இருந்தாலும் அரசியல். நான் செய்யறது எல்லாம் கடவுள் தான். கடவுள் செய்யும்போது என்ன பிரச்சனை? நீங்க கடவுள் தான். உங்களுக்கு புரியல, எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்குள்ள உயிர் இருக்கு, எனக்குள்ளேயும் உயிர் இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் உயிர் இருக்கு தானே. நீங்க அப்படிதான் இருக்கு. உடல் மனம் உயிர் 3. உடல் மனம் உயிர் 3. புத்தர் என்ன காமிச்சிருக்காரு, இப்படி காமிச்சிருக்காரு. இதே மாதிரிதான் நீங்க போனீங்கன்னா சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா இப்படிதான் உட்கார்ந்துருக்கு. என்னப்பா இது பேர் அர்த்தம்? சின்முத்திரான்னு சொல்லுவாங்க. மனம் ஒருமை ஏற்படும். இது 3 காமிச்சிருக்காங்க. எது இந்த 3 காமிச்சிட்டு இருக்காங்க? உடல் மனம் உயிர் 3. பட்டயம் போட்டாங்க, உடல் மனம் உயிர் 3. நாமயம் போட்டாங்க, உடல் மனம் உயிர் 3. திருசூலம் வச்சாங்க, உடல் மனம் உயிர் 3. அப்ப அப்படிதான் இருக்கா சார்? அப்படிதான் எல்லாமே இருக்குங்க. எல்லா மாதிரி ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க, கடவுள் ஒண்ணுதான் இங்க. அப்படி இருக்கும்போது நான் செய்யறது எல்லாம் கடவுள் தான் செய்யணும்னு பேர். இது ஆன்மீகமா தானே அரசியல். அந்த ஆன்மீகமான அரசியல் வேணும். ஒரு மனிதனுக்கு உதவி பண்றேன்னு வச்சுக்கோங்க, அது நாங்க என்ன சொல்றது, அது பேர் வைக்கணுமா? பேர் வாங்கிட்டாரு. அது போய் நான் கடவுளை பார்த்து நாங்க செய்யறோம். சரி சார், நாய்க்கு பிஸ்கட் போறீங்க, அதுவும் கடவுள் தான். அதுக்கு உயிர் இருக்கா இல்லையா? அப்ப நாய்க்கு என்ன எதிர்பார்த்து ஓட்டு போடுங்க, இல்ல ஏதாவது காப்பு கொடுங்க. அப்படி இருக்குங்களா சார்? வெளியே ஒரு நாய் இருக்கு, நான் போய் பாருங்க, கிருஷ்ணா அது பேர். நான் வைக்கிறேன், என் பையனுக்கு செத்து போற மாதிரி இருந்துச்சு. அப்படின்னு ஊசி போட்டு அது தேவையான செஞ்சு மருத்துவம்லாம் செஞ்சு அது சாப்பாடுலாம் போட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வெளியே போச்சு, வீடியோலாம் இருக்கு. ஆனா நாய் இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், எல்லா உயிரினும் எனக்கு ஒண்ணுதான். ஏன்னா இறைவன் ஒண்ணுதான், அது அநேகனா இருக்கு. ஏகன் அநேகன். ஏகன் என்பது ஏக இறைவன் ஒண்ணு, அநேகன் என்பது எல்லாமாவும் இருக்கு. மகாபாரதத்துல சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் உபதேசிக்கிறார். யாருக்கு அப்படின்னா அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் உபதேசத்திலே தெரியும். பகவத்கீதை படிச்சுன்னா தெரியும். இப்போ இங்கே இருக்கு 9 ஃப்ரீயா கொடுப்பேன். வச்சு ஒரு வயதை கொடுத்து நீங்க கத்துன்னு போ வா. நான் சொன்னேன், நான் எல்லாரும் கத்து கொடுத்து ரெடியா தானே இருக்கிறேன் சார். என்னால ₹1 தான் தர முடியும். சரி, என்னால ₹1 கூட தர முடியாது சார். அவங்க கத்து கொடுப்பீங்க, அவங்க கத்து கொடுக்கணும். எப்படி சார் அப்படின்னா, 1 மணி நேரம் அமைதியா உட்காந்துருக்கும். ஏன் சார் 1 மணி நேரம் அமைதியா? அவன் வாழ்நாள்ல 1 மணி நேரம் அவர் வாழ்நாள்ல யாரோ ஒருத்தர் ₹1 கூட கொடுக்க முடியாது. வாழ்நாள்ல 1 மணி நேரத்தை எனக்காக அமைதியா உட்காந்துருக்கு. நான் சொன்னதுக்காக அவருக்கும் கத்து கொடுக்கும். ஒவ்வொரு மனிதனும் தன்னை மதிப்பதற்கு எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை விட்டு விட வேண்டும். சரி, அதை சொல்லிடுறேன். திருக்குறள்ல முதல் திருக்குறள் சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? நானே சொல்லிடுறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், பகவான் இறைவன், அவர் தான் ஃபர்ஸ்டிங்க. எல்லா பைபிளு, குரானு, பகவத்கீதை எல்லாருமே அதான் சொல்லுது. எல்லா மனிதர்களும், ஞானமடைந்த மனிதர்கள், மிகப்பெரிய உச்சநிலை அடைந்த மனிதர்கள் எல்லாரும் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. கடவுள் தான், கடவுள் வாழ்த்து தான் எழுதுவாங்க எல்லாருமே. நீங்க போய் நம்ம சித்தர்கள்லாம் அதான் படிச்சு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து தான். இயேசு கிறிஸ்து கடவுள் வாழ்த்து தான் எழுதிட்டு போனாரு. நபிகள் நாயகன் கடவுளை பத்தி தான் பேசிட்டு போனாரு, வாழ்ந்து காமிச்சிட்டு போனாரு. கரெக்டா? எல்லாரும் அப்படிதான். இந்த குரான்லாம் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க முதல்ல. ஏன்னா பைபிள் இருக்கு. ஆதி ஆகும். ஆதி என்ன? பத்து இருக்கு. ஆகம் என்னென்ன? ஆகம் எழுதி தமிழ்ல சொல்லிட்டு அதை அவங்க பைபிள் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது குரான் என்ன சொல்லியிருக்கு? குரானே அதே தான் சொல்லியிருக்கு. பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு? பகவத்கீதை அதே தான் சொல்லிருக்கு. ஆதினா பத்து இருக்குது. கரெக்டா? அதேதான் திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் எழுந்த என்ன? கடவுள் வாழ்த்து தான். அவர் என்ன சொல்றாரு? அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே வருது. இப்ப ஈஷா என்ன சொல்றாரு? ஆதி யோகின்னு வச்சிருக்காரு. அப்ப ஆதின்னு என்ன? ஆதின்னு எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு வார்த்தை வருது தானே.
அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிறாங்க. ஆதி யோகின்பாங்க, அப்புறம் வேற ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப ஆதி என்பது வசதியில இருக்குது. திருவள்ளுவர் சொன்னதான் அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றதுதான் அவரும் சொல்றாரு. அவங்க சொல்றதுதான் பைபிள் இருக்குது. அவங்க சொல்றதுதான் குரான்ல இருக்குது. அப்ப எல்லாம் ஒண்ணுதானே சொல்லுது. எங்க மாத்தி மாத்தி சொல்லுது. ஏன் சொல்ல போகணும்? சரி ரைட், அது தெரிஞ்சிச்சு நமக்கு. ரெண்டாவது திருக்குறள் என்ன? கற்றதனால் ஆய பயனன் கொள்வாள் அறிவான் நற்றால் தொழாழின். அப்படின்னா என்ன? அது விளக்குறை என்ன? கற்றதனால் ஆய பயனன் கொள்வாள் அறிவான் நற்றால் தொழான். 10 திருக்குறள் தெரிஞ்சுன்னா கடவுள் தெரிஞ்சிடும். அது நல்லா எழுதி சொல்லு. உலகத்தில் மிகவும் எளிதானது எதுவென்றால் இறைவன் நேரில் பார்ப்பது. கடவுள் நேரில் பார்த்தது அப்படின்னு சொன்ன பைத்தியம் சொல்லுவாங்க வெளியே போனா. ஆனா அது உண்மைதான். அது சொன்னா அதுக்கு வேற, அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ், இதெல்லாம் வெளியே சொல்றது இல்லை. ஒட்டி வச்சிருவோம், வந்தா பாத்துக்கலாம். கரெக்டா? அதுக்கு என்ன விளக்க உரைன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லிக் கொடுப்பேன். திருக்குறள் வந்து 2வது திருக்குறள் சொல்லி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா என்ன கல்வி கற்றாலும் இறைவன் கால் பிடிக்கலாம் வேஸ்ட்னு சொல்லிட்டாரு திருவள்ளுவர். என்ன நீ கல்வி ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ன வேணா படி, உலகத்துல மிகப்பெரிய கல்வி எது வேணா இருக்கட்டும், அந்த கல்வியை படிச்சுட்டு இறைவன் கால் பிடிக்கலாம் வேஸ்ட். இறைவன் கால் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி பிடிப்பேன்? இறைவன் கால் தெரியலையா? உங்க கால் பிடிக்கும். இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. எத்தனை வயசு உங்களுக்கு? 44 வயசு. ஒரு நாளாவது கால் தொட்டு கும்பிட்டுருக்கீங்களா? உங்க காலை தொட்டு கும்பிட்டுருக்கீங்களா? நீங்க தான் விசேஷம். உங்க கை இங்க தான் விசேஷம். கட்டுதானே? உங்க பேர் 800 கோடி பேர்ல யாருமே இல்லை, நீ விசேஷம். ஆனா இந்த விசேஷத்தை நீயே மதிக்கல. உன் கால் தொட்டு நீ தான் கும்பிடணும். நீ ஒரு நாளாவது இந்த இந்த 44 வருஷம் எனக்கு இந்த 2 கால் எல்லாம் நான் ரொம்ப ஆழ்த்தப்பட்டிருப்பேன்ற உணர்வோட தொட்டீங்களா? தொட்டிருந்தீங்கன்னா பணம்லாம் உங்களுக்கு தானா வந்துடும். நான் தொட்டேன்னா நான் தொட்டேன். தொடுவேன்னா டெய்லி தொடுவேன். டெய்லி முத்தம் கொடுப்பேன் என் காலுக்கு. வாய்ப்பு இருந்தா என் மனைவி காலுக்கு முத்தம் கொடுப்பேன். ஏன்னா பொம்பளை மதிக்காதான் உருப்படவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. சத்தியம் சொல்றாங்க. வீட்டு பொம்பளை யாராவது மதிக்கலையோ அவன் வாழ்க்கையில எப்போ பணம் சம்பாதிச்சாலும் நிம்மதியெல்லாம் இருக்கவே முடியாது. பொம்பளை மதிக்காத யாரா இருந்தாலும் முன்னேறி வந்தா தான் பணம் வச்சுனா கூட நிம்மதியா இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் அனுபவத்துல சொல்றேன். ஒவ்வொருத்தனும் மனைவிய பத்திரமா பார்த்துக்கணும். பெண்களை பத்திரமா பார்த்துக்க தெரியாது யாரா இருந்தாலும் தண்டனைக்குள்ளாவாகும். சிறை சட்டம் தான் சொல்லு. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களை அடிமையை வச்சுக்கிட்டு உங்க வேலை இல்லை. நம்ம வேலை அதான். அவங்க சுதந்திரமா வச்சிருக்கணும், நல்லா வச்சிருக்கணும், அவங்க மதிக்கணும், அவங்க காலை வச்சு தொட்டு கும்பணும். நான் கும்பிட்டேன்னா என் மனைவி போய் கேட்டுக்குவோம், நான் கும்புறா தான். இதுக்காக வெட்டப்பட வேண்டியது நான் நல்லா தானே இருக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை? நல்லா சாப்பிட்றேன், தூங்குறேன், கார் இருக்கு, வீடு இருக்கு, குழந்தைங்க. என்ன ஆம்பளை ஆகுறதே அந்த பொம்பளை தானே. இந்த பொம்பளை குழந்தை பெற்று கொடுங்க, என்ன ஆம்பளையா? என்ன ஆம்பளை ஆகுறதே அந்த பொம்பளை தானே. அப்ப அந்த பொம்பளை மதிக்கணும் தானே. நமக்கு தான் நம்ம காலை தொட்டு கும்பிட்டு தெரியாது. நான் என் பொண்டாடி காலை தொட்டு கும்பிட்டு போறேன் நான். அதனால அப்படிதான் நம்ம சார் என்ன சார் நான் செஞ்சுட்டீங்க. ஆமா, நமக்கு புரியல. 44 வருஷமா என் கால் தொடாத ஆள் நானு. எப்படி எனக்கு பணம் மட்டும் தான் தேடி ஓடுறேன். எப்படி பணம் வரும்? பணம் வந்தா கூட நிம்மதியா இருக்க முடியாது. இப்பயே சொல்லிடுறேன். பணம் உன்னை நோக்கி வரணும்னா முதல்ல உங்களை நீங்க மதிக்கணும். அதான் திருவள்ளுவர் சொல்லிட்டார். கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவான் நட்டார் தொழார். அதான் 2வது திருக்குறள். 3வது 4வது 5வது 6வது 10வது திருக்குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். பிறவி என்பது பெருங்கடல். அது நீந்தணும்னா இறைவனடி சேரணும். இறைவன் காலை எப்படி குடிப்ப? மறுபடியும் 2வது திருக்குறள் தான் வரணும். உன் காலே சொல்லல, நீ இறைவன் காலை எப்படி குடிப்ப? அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? அப்ப திருவள்ளுவர் பெரிய செலவு வச்சுட்டோம் நம்ம எதுவுமே கன்னியாகுமரியில வச்சு விட்டு திருக்குறள் எங்க வந்து விட்டுருவோம். ஆனா ஃபாலோ பண்றதே கிடையாது. அது மாதிரி இருந்ததுன்னா நான் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து இனிமேல் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுலாம் எல்லாரும் பண்றாங்க, இனிமேல் சொல்லி கொடுத்துக்க ஆளா காணாங்க. அதனால நம்ம ஏதோ அனுபவிச்சிட்டோம். அதனால வந்து சொல்லி கொடுத்துட்டு போவோம். எப்படி இலவசமாவே சொல்லி கொடுப்போம். இப்பதான் 1 ரூபாய் கொடுங்க. ஏன் சார் 1 ரூபாய் கேட்கும்? அதையாவது கொடுப்பா. அப்பயாவது அதை மதிக்கிறியான்னு பார்க்கலாம். இப்ப எனக்கு தெரிஞ்சது நான் செய்ய முடியும். அவங்க 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 தெரிஞ்சு செய்யறாங்க. எனக்கு என்ன தெரியுமா செய்யறாங்க. இந்த பூமி நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறாங்க. அவங்களும் நினைக்கிறாங்க, நானும் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன முடியுதோ அவங்க செய்யறாங்க. எனக்கு என்ன முடியுதோ நான் செய்யறேன். இல்ல மேஜரா இங்க வந்து 3 மதம் தான் இங்க மேஜரா இருக்கு. அங்க நிறைய மதங்கள் இருக்குறீங்க. மேஜரா என்ன மதம் இருக்கு? இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், இதுதான் இருக்கீங்க. இவங்க தான் அந்த பிஜேபி இருக்கீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லிருக்கேன். 3 மொழி 3 மதம் சொல்றேன். 3 மதம் மேஜரான மதத்தை சொல்லியிருக்கேன். புத்தர் வச்சிருக்கேன், புத்திசம் சொல்லலாமா? அப்புறம் சாய்பாபா வச்சிருக்கேன். மேல நிறைய புக்கு இருக்கு. சாய்பாபா வச்சிருக்கேன். அப்புறம் எதை வச்சிருக்கீங்க? எல்லாமே வச்சிருக்கேன். யாரெல்லாம் நல்ல மனிதர்களோ, யாரெல்லாம் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களோ அத்தனை பேரும் இருக்கிறாங்க. அது வெவ்வேறு விதமா இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய இங்க இருந்துச்சு. இலவசம் சொல்லி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பண்ணீங்க. அதனால என்ன பண்றேன், 1 ரூபாயாவது போட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு புக்கை பத்திரமா வச்சிருக்கேன்.
10 புக்கு வாங்கி போய் இலக்கியா போட்டேன். படிச்சா பரவாயில்ல, காசு கொடுத்து வாங்கி வைக்கணும்ல. அவங்க என்ன பண்ணாங்க, இலவசம் சொன்னோடனே ரேஷன் அரிசி மாரி யூஸ் பண்ணிட்டாங்க. திரும்பி வேலை ரோட்டு ஊட்டி. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இப்போதான் 2 மாசமா காசு ஆகிட்டார். ஒரு ரூபாயாவது கொடுத்து வாங்கி போப்பா அப்படின்னு. எல்லாமே இருக்கணும். ஒரு குணவான நடத்தனை அவர்லாம் நம்ம ஐயாலாம் இருந்தாரு, அவர் வீடியோலாம் வச்சிருக்காரு. கட்சியுடைய பேர் எல்லாமே இருக்கணும். ஆன்மீகத்துடைய பேர் ஞானதான மையம் வச்சு நான் இருக்கேன். ஞானதான மையத்துக்கு நம்பர்லாம் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருப்பேன் சமீபத்தில். 3 வருஷமா என்ன பண்ணியிருந்தேன்னா, நமக்கு தெரிஞ்சது நம்ம பண்ணியிருந்தோம், வியாபாரம் பண்ணியிருந்தேன், பிசினஸ் பண்ணியிருந்தேன். அதுல இருந்து வர காசு வச்சு தான் நாட்டு நோக்கம் என்னன்னா எல்லாம் வந்து நல்லா இருக்கும் பக்கத்துக்காக இது பண்ணியிருந்தேன். இலவசமாக தான் பண்ணியிருந்தேன். எல்லாரும் நல்லதான் செய்யறாங்க. எல்லாரும் நல்லதான் செய்யறாங்க. என் வீட்டை கிளீன் பண்ண தானே, என் வீட்டுல தான் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நான் எங்க தங்கி இருக்கணும், இந்த ஏரியாவுக்கு ஏதாவது நல்லா செய்யணும் தானே. அதுக்கப்புறம் நான் பிறந்த ஊரு, அதுக்கப்புறம் நான் பொண்ணு கட்ட இடம், அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா தானே செய்ய முடியும். ஆனா செய்யணும். இந்த பூமியில தான் நான் இருக்கேன், இந்த பூமிக்கு செய்யணும் தானே, பூமிக்கு செய்வேன். அது எப்போ வளரணும் அப்ப செஞ்சுதான் ஆகணும். அதையும் சேர்த்தா செய்யும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய முடியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா செய்யும். இதுக்கு முன்னாடி பிசினஸ் பண்ணிருந்தேன். 2001 நான் வந்து பொது வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. இந்த மாதிரி டைம்ல வந்து இப்படி பார்த்து வந்துருக்கீங்க, ஏதாவது பண்ணி ஸ்டார்டிங் எதனா பண்ணிட்டு வருவாங்கல்ல, என்ன பண்ணிருக்கீங்க பண்ணிங்களா? அதுமே நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அது பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் வெளியே சொல்லணுமா? கம்பல்சரி சொல்லணும். இல்ல, நான் அது பெருசா வெளியே சொல்றது இல்லை. எப்பயுமே சொல்லணும் அப்படின்னு சொன்னா சொல்லிடுறேன். துப்புரவாளர் அவங்க எல்லாம் சாரி வாங்கி கொடுத்துருக்கேன். எவ்வளவு சாரி? 300 சாரி வாங்கி அவங்க எல்லாரும் கொடுப்பேன். போற எல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு காசு அவங்க கொடுத்துருவோம். 50 ரூபா, 100 ரூபாய், 500 ரூபாய் அப்படின்னு. யாராவது அழுகுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னால தாங்க முடியாது, அவங்க எதுவும் கொடுத்துருவேன். காலையில 6 மணிக்கு வண்டி எடுத்து போறோம்னா நீங்க யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க, அவர் கொடுத்துருக்காரா, ப்ளூ கலர் காரில் போவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இங்க இல்ல, நான் எங்க போனாலும் அண்ணன் டீ சாப்பிட டீ கடை பக்கத்துல பார்த்தா குப்பை யாராவது எடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம குப்பையில் தான் நடக்கும். இப்ப டிசைன் பண்ணிருக்கேன் அந்த கட்சி கூடியமா வெளியே பெரிய போர்டு வச்சிருக்கேன். அதுல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆக்சுவலா எலெக்ஷன் நிற்பேன். எலெக்ஷன் தனிச்சையா தான் நிற்பேன். இல்ல எத்தனை பேர் அதுல வந்து கட்சியில ஜாயின் பண்றாங்க, யாருக்கு தகுதி இருக்குதோ, யாரை நிப்பாட்ட முடியுமோ அவங்க மட்டும் தான் நிப்பாட்டும். எல்லா தொகுதியிலும் நிப்பாட்டுறதுக்கு சாத்தியம் தான் நிப்பாட்டும். உங்க கட்சியில சேர்வதற்கு சொல்லிட்டு ஏதாவது தகுதி இருக்கா? இல்ல, எல்லா பொதுமக்களும் சேரலாம். எல்லா மக்களும் சேரலாம். அப்படிலாம் எந்த தகுதியும் இல்லையா? அப்படிலாம் இல்லையே. ஓட்டு உரிமை எல்லாருக்கும் தான் உண்டு. 18 வயசு மேல இருக்கும், யார் வேணாலும் சேரலாம். 18 வயசு கீழே இருக்கும் சேரமானா சேருங்க, யார் வேணாலும் சொல்லுங்க. ஆனா 18 வயசுக்கு அப்புறம் தான் ஓட்டு உரிமை வேணும், ஓட்டு உரிமை கொடுக்க. அது கீழே இருக்கவும் சேரலாம், அது தகுதியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு போஸ்டிங் வராங்கன்னா அந்த தகுதி உண்டு. ஒரு இன்னொருத்தவங்க நிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தகுதி வேணும் தானே. என்ன சார் தகுதி வேணும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பதில் சொல்லும். என்ன தகுதி நீங்க எதிர்பார்க்கணும்? மனுஷனா இருக்கணும். படிப்பு சம்பந்தப்பட்டதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கல. எங்க காமராஜர் என்ன படிச்சாரு? அவர் எல்லாரும் வளர்த்துட்டு தானே பண்ணாரு. நல்லா இருக்கணும்னு சொன்னாரு. கக்கன் என்ன பண்ணாரு? அதுதானே. பெரியார் என்ன பண்ணாரு? ஐயா அண்ணாதுரை அவர்கள் வந்து படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்கப்புறம் தானே காமராஜர் பண்ணதுக்கு அப்புறம் தானே படிப்பு எல்லாருக்கும் வந்துச்சு. நம்ம இப்ப நல்லா இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற கவர்மெண்ட் காரணம் தானே, நன்றியில சொல்லணும். திமுக சரியில்லை நான் எப்படி சொல்ல முடியும்? நானும் அதான் சொல்றது, நான் நல்லா இருக்கிறதுக்கு அதுவும் காரணம் தான். அவங்க தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க, என்ன தெரிஞ்சதை நான் செய்ய வந்தேன். உங்களுடைய ஞான மையத்துடைய 90 நாள் அடிப்படை, அதான் ஆன்மீக அடிப்படை கல்வின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க இங்க. ஆன்மீக அடிப்படை கல்வின்னா என்ன சார் அப்படின்னா, எல்லாருக்கும் அது உண்டு. யாருக்கெல்லாம் உண்டு சார்? ஏழைக்கு உண்டு, பணக்காரங்க உண்டு. ஏழைக்கு 1 ரூபாய் வாங்கிக்கலாம் குருதட்சணையா, அவங்களும் சொல்லிடுறாங்க. பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு பொறுத்து. பெரும்பாலும் என்ன சொல்லணும்னா, ஒரு நாள் சம்பளத்தை கொடுங்க, ஒரு நாள் 30 நாள் இருக்கு, ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்தீங்க அப்படின்னா
நான் என்ன பண்ணுவேன், ஏன் சார் அது மாதிரி வாங்குறீங்க? இப்போதான் அது ஜிஎஸ்டி எல்லாம் எடுத்து கண்டிப்பா நிச்சயமா டாக்ஸ் எல்லாம் கட்டிடும். இப்பதான் வந்து நம்ம என்ன கேட்கறோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்கறோம் எல்லாருக்கிட்டையும். அதுக்கான ஜிஎஸ்டி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஜிஎஸ்டி எல்லாம் பண்ணி டாக்ஸ் எல்லாம் அதுக்கான ஞாபகம் தனியாக கட்டிடும். ஏன்னா அதெல்லாம் இப்போ எங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் நான் எதையும் வாங்கலை யார்கிட்டையும். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் நான் நடந்து போறோம்ல, அப்போ என்ன முறையா செய்யணும் அதெல்லாம் செய்யணும் தானே, அதெல்லாம் முறையா செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ சில நிகழ்ச்சிகள் நடக்கும்போது சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அப்போ முறையா செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது. ஏன்னா நான் யார்ட்டையும் முன்னாடி வாங்கலாம், அதனால எதுவும் பிரச்சனையே கிடையாது. இப்போ சில விஷயங்கள் நடக்குதுன்னு அதனால அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பண்ணிடுவேன், இன்னும் ஒரு மாசத்துல பண்ணிடுவேன். ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ண ஆரம்பிச்சு 6 months ஆகும். ஓகே, எலெக்ஷன் வந்து இன்னும் 1 year குள்ள தான் இருக்கு. இருக்கட்டும், அதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கட்டும், வந்துடும். வரல நிற்க கூடாது, கம்பல்சரி அப்படி சொல்லிருக்காங்களா? வரல நிற்க முடியாது. ஒரு கட்சியினோட தனிப்பட்ட உள்ள சுயேட்சை என்ன பிரச்சனை கட்சி ஆரம்பிக்கும் போது அது என்ன உங்களுக்கு என்ன சொல்றேன், அது ப்ராசஸ் அது ஆரம்பிச்சாச்சு. அது 6 monthனா ஆரம்பிச்சு 6 month ஆனாதான் சொல்லி இன்னைக்கு ஆரம்பிக்கல, முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. அது நம்ம ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. கட்சியோடைய நம்பர் வந்து இதே கூப்பிட்டு சொல்லுவேன். தமிழ்நாடுக்குள்ள அதுக்கான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. போஸ்ட் ஓட்டும் போது தெரியும், எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும்னா இதே பிரஸ் மீடியா அங்க பிரஸ் ஆள் இருக்குல்ல, அவங்களுக்கு அங்க வந்து பேசும்போது தெரியும். இப்ப சின்னதா இங்க கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன், அங்க வந்து சொல்லுவேன். ஏன்னா கட்சி நம்பர்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் பப்ளிக்கா சொன்னோம் தானே. அது வரைக்கும் கட்சி பணி செய்யலாம், செய்யக்கூடாதா? செய்யலாம். கட்சி ரிஜிஸ்டர் பண்ணல, ஆனா கட்சி பணி செய்ய முடியும் தானே. கட்சி பணி என்னன்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்றதுதான் இந்த தாரம். அதுல இருக்கு பாருங்க, பின்னாடி இருக்கு, நீங்க அதை கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அதுல இருக்குது மேல மதம் மதிப்போம் மனிதம் காப்போம். மதம் ஏன் மதிக்கணும்? மதத்தால பிரச்சனை பண்ணீங்கன்னா எதுவும் சண்டை போட்டுங்க அடிச்சு எதுவும் தேவையில்லை. எல்லாம் நல்லா தானே இருக்கணும், அவங்கவுங்க இஷ்டம் அவங்க செய்யறது. அதனால மனிதன் காப்போம். மனிதன் என்ன, மனுஷன் எல்லா மனுஷன் நல்லா தான் இருக்கணும், அவ்வளவு. அடுத்தது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. மகேசன்னா மக்கள்னா யாரு? அவங்களும் அதே தான். அவங்களுக்கு தொண்டு செய்யறது மகேசன் தொண்டு செய்யறது. அடுத்தது வாழ்வாளன் வாழ்க்கணும். எல்லாமே வந்து தாரம் வந்துடும். அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா இதான் மேட்ரு. இதை நீ செஞ்சாவே போதும், எல்லா மக்களும் நல்லா தான் இருப்பாங்க. அரசியல்லாம் இருக்கு, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தானே, கஷ்டப்படக்கூடாது தானே, அதுதான் வந்திருக்கும். அது பின்னாடி காலையில இருக்கு. இதே மாதிரி வச்சு இப்ப ஏதாவது ரொம்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் செஞ்சது. அதனால கொஞ்சம் இப்ப பேசிக்கா வச்சிருக்கோம். யூடியூப் சேனல்லாம் இல்லை, இதுக்கப்புறம் யூடியூப் சேனல்லே வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி கார்டு தனியா கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இதோட யூடியூப் சேனலோட பேரே எல்லாமே ரெண்டு தான். அதுவும் இருக்கு, இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான அப்டேஷன்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனை சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க. பண தட்டுப்பாடு கரெக்டா, குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அடுத்தது எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம். அடுத்தது இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல். ஓகே, அது வேற சரி, ஒரு 4-5 சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பணத்தட்டுப்பாடுன்னு சொல்லிருக்கீங்க. இதை பத்தி நான் யூடியூப்ல பேசி வச்சிருக்கேன். கரெக்டா, அந்த ஆன்மீக அடிப்படை கல்வியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு போயிடும். அவங்க முதல்ல இறை சட்டம்னு ஒண்ணு இங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இறை சட்டம்னா என்ன? இயற்கையா ஒரு சட்டம் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த சட்டத்தின்படி யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வராது. அது என்ன சார் இறை சட்டம் அப்படின்னா, அது என் கிளாஸுக்கு நீங்க வரும்போது சொல்லி கொடுத்து எவ்வளவு சார் உங்களுக்கு ₹1 டார்கெட் வச்சுட்டேன். ஏன்னா அதிக பேரும் வந்து இப்ப நம்ம கட்சி சேர்ந்து நினைக்கிறேன். என்ன சார் உலகம் சொல்றீங்கன்னா, ஆமா எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அப்படின்னு சொல்றேன். இப்ப எவ்வளவு சார் பேர் இருக்காங்க ஸ்ட்ரென்த்து? ஏன்னா ஒரு 108 பேர் இருப்பாங்க. விருப்பம் தான் வந்து சேருங்க. ஏன் பாருங்கன்னா, ஒரு மனிதன் நல்லா இப்படி செய்யறான், உங்களுக்கு விருப்பம் தான் வாங்க. விருப்பம் இல்லைன்னா 50 பேர் சேரணும்னா பரவாயில்ல, எனக்கு என்ன இருக்குது, சுயேட்சை நின்று போறான். கட்சி ரீச் ஆகல, அவனா பரவாயில்ல, சுயேட்சை நிற்க போறான். முக்கிய பொறுப்பாளர்கள் யாராவது இங்கே நீங்க போட்டிருக்கேன், மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், போட்டிருக்கேன். நான் தலைவர், பவுண்டரு, நிறுவனர் தலைவர் நான், பொருளாளர் என்னுடைய மனைவி திருமதி ரேவதி, செயலாளர் திருமதி கவிதா, தமிழ்நாடு செயலாளர் திரு ஆனந்த். அவங்க 4 பேர் மட்டும் போஸ்டிங் போட்டோம். மற்றவங்களாம் அதுக்கப்புறம் தான். சிவனுடைய நேம், பெயர் எல்லாமே அவருடைய தாரக மந்திரம் சொன்னா மதம் மதிப்போம் மனிதம் காப்போம். அடுத்தது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அடுத்தது வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன். இதுதான் தாரக மந்திரம். கட்சியுடைய சின்னம் இதுதான். இதை போக்கஸ் பண்ணிக்கலாம். வெளியே போர்டு வச்சிருக்கிறேன். கட்சியை தொடர்பு கொள்றதுக்கு நம்பர் இருக்கு,
8754490086. இன்னொரு தடவை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 8754490086. தமிழ்ல சொன்னா 8754490086. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு நேரம் வந்து காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். இப்போதைக்கு அதுக்கப்புறம் ஆட்கள் வந்து சேர காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள தொடர்பு கொள்ளலாம். ஹெட் ஆபீஸ் இதே அட்ரஸ் தான். ஹெட் ஆபீஸ் வந்து நம்பர் 203A, விஷ்ணு நகர், 2வது தெரு, கிராண்ட் லயன், செங்குன்றம், சென்னை 52 6,52,000. உங்களை பார்க்கணும்னா எந்த டைம்ல வந்து பாருங்க. ஃபோன் பண்ணிட்டு வரலாம். என்னுடைய நம்பர் வந்து அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 9790179086. 9790179086.